ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 69 தான் வந்து பார்க்க போகிறோம். சாரிங்க, கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால இன்றைக்கி ஒரு எபிசோடு மட்டும்தான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு எபிசோடு வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். தயவு செய்து கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த எல்டர் வந்து இது அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன அந்த பையன் வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸாமை முடிச்சுட்டு போயிட்டானா? சரி, அந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி வந்து திருத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவர் பிரதர் சேன் நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே வந்து டீச்சர் சேன் தான் வந்து என்ன அந்த பையன் வந்து அந்த ஃப்ளவருக்கான ஆன்சரை கரெக்டாக எழுதிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் வந்து தேர்டு கொஸ்டினும் வந்து ரைட்டாக வந்து எழுதியிருக்கான். இது எப்படி பாசிபிள்? அவன் வந்து நம்மளை வந்து சீட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இதை பார்க்கும்போது வந்து சீட் பண்ண மாதிரி வந்து தெரில. சரி, அடுத்தடுத்த கொஸ்டினை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டினை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக எழுதியிருப்பான். இவன் 1-2 கரெக்டாக எழுதியிருந்தானா பரவாயில்ல, 50க்கு வந்து எழுதியிருக்கானே. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாஸ்டரான லிங் ஜாங்கு வந்து அவர் எழுதின கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து டஃப்பாக இருக்கும். அது அவனுடைய மெமரியிலே வந்து இருக்காத கொஸ்டினாக இருக்கும். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவன் எப்படி இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிராகன் சலீவா இருக்குல்ல, அந்த கொஸ்டினை தான் வந்து பார்ப்பாங்க. அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து இல்யூஷனில் வந்து இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா அந்த பீஸ்ட்டுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவன் 50 மீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த மாத்திரையை இல்யூஷனை வந்து தடுக்கிற மாத்திரையை வந்து எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டு அந்த சலீவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3rd கிரேடு மெடிசன் ஆச்சே. அவன் வந்து அதை வந்து விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கு பதிலாக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இல்யூஷன்லேருந்து தப்பித்துக்காக மாத்திரையை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கான். அப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து ஏன் அந்த ஆன்டி இல்யூஷன் மாத்திரையை வந்து போட்டுக்கிட்டு அந்த சலிவை வந்து எடுக்கலை. சரி, இவன் வந்து உயிருக்கு பயந்து வந்து அப்படியே வந்து ஓடி இருக்கான். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து கிங் ஸ்பைடர் வந்து உங்களை கடிச்சிடுச்சு, உன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடருடைய பாய்சன் வந்து சடனாக ஏறிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பில்லு வந்து இருக்குல்ல, பில்ஸுக்கான மாத்திரைக்கான இன்க்ரீடியன்ட்லாம் அது பக்கத்துலேயே தானே இருந்திருக்கும். அவன் ஏன் வந்து அந்த மாத்திரையெல்லாம் அவன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் வந்து தப்பாக தான் வந்து எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர் அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் வந்து காட்டுவாங்க. ஸோ வந்து இவன் வந்து ரொம்ப பேடாக தான் வந்து எழுதியிருக்கான். இவன் வந்து 70% தான் பாயிண்ட் எடுத்திருக்கான். 90% பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தான் அவன் வந்து இப்போ எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு அங்கே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க எல்லாரையும் வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட கடவுளே, இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தலைவலி வராத குறையாக வந்து அந்த ஆன்சர்லாம் வந்து எழுதி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்க எல்டர்லாம் நீங்கள் போயிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து இதுவை வந்து திருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து திருத்திட்டு இருப்பாங்க. இதில் இருக்க எவனும் வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ சான் மூ யாங் சாங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்களுக்கு மேலே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண மாஸ்டர் வந்து வருவார். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்களா, அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஆமாம், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அல்கமிஸ்ட்டு தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுத வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து பார்ப்பார். அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷீட்டை வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நல்லா தான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வந்து நான் எதிர்பார்த்த ஆன்சர் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தூக்கி போடுவார். இது என்ன 70 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து எடுத்து பார்த்துட்டு இதில் பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எழுதியிருக்கான். ஆனால் இந்த சைல்டு வந்து ரொம்ப அரகெண்ட்டாக நடந்துக்கணும் அப்படின்னு அவன் வந்து அல்கமிஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து இப்போ தான் வந்து சேர்ந்தான், அவனால் வந்து அவனை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாஸ்டர் சேன் வந்து சொல்லுவார். அந்த பெரிய மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா அதில் இருக்க ஆன்சர்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவார். இதோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. சாரிங்க, இன்றைக்கி ஒரு எபிசோடு தாங்க, சாரி மன்னிச்சிக்கங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.